புறாவைப் போல கண்களிருந்தா புலம்பி நான் கதறிடுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த மெய்ப்பனின் மன்னா என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். I greet and bless all the Angel TV viewers in the matchless name of our Lord Jesus Christ through the program Shepherd's Manna. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தொடராய் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at a series from Revelation chapter 12 and verse 14. மணவாட்டியாகிய சபை போஷிக்கப்படும்படியாய் அவளுக்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 2 wings of the great eagle was given to the church, the bride, in order to feed her. முதலாவது சிறகு ராஜரீக அபிஷேகம் என்று பார்த்து விட்டோம். We have seen the first wing as kingly anointing. இரண்டாவது சிறகு ராஜரீக ஜெபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at the second wing as kingly prayer. ஜெபத்திலே விசேஷமானது ராஜரீக ஜெபம். In the prayer, the special prayer is kingly prayer. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை குறித்து பார்த்தோம். We have seen as how Lord Jesus Christ taught about prayer. அடுத்து யாருடைய ஜெபம் கேட்கப்படாது என்பதை கடந்த தொடரிலே நாம் பார்த்தோம். In the last episode we saw whose prayer will not be heard. இப்பொழுது ராஜரீக ஜெபத்தில் திறப்பில் இருக்கக்கூடிய ஜெபம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். And in the kingly prayer we are going to see as how to stand in the gap and pray. சங்கீதம் 106:23 வாசித்து பாருங்கள். Read Psalms 106 verse 23. மோசே திறப்பில் நின்றார். Moses stood in the gap. இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். The people of Israel were saved. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Ezekiel chapter 9 and verse 4. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Also read Ezekiel chapter 22 and verse 30. ஆண்டவருடைய பாரம் நமக்கு தெரியும். We will know the burden of the Lord. கர்த்தருடைய பாரம் என்னது என்பதை அங்கே அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். We are seeing there how the Lord cries for this burden. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் என்று தேவன் அங்கலாய்க்கிறதை எங்கே பார்க்கிறோம். We see there how the Lord cries for one person as he searches for the one to stand in the gap and pray for the nation as it should be saved. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Today he looks upon you and asks a question. இது கடைசி நாட்கள். These are the last days. இந்த நாட்களிலே நீ திறப்பில் நிற்பாயா? In these days will you stand in the gap? நீ சுவரை அடைப்பாயா? Will you complete the gap? வரும் தேவனுடைய கோபத்திற்கு ஜனங்கள் தப்பிக்கொள்ளும்படியா நீ திறப்பில் நிற்பாயா? Will you stand in the gap in order to save the people from the wrath of the Lord? கர்த்தர் அங்கலாய்க்கிறார். The Lord cries out there. அவருடைய நீதி கோபத்தை உண்டு பண்ணுகிறது. His justice creates the wrath. அவருடைய இரக்கமும் கிருபையும் ஜனங்களை திறப்பில் நிற்க வைத்து அழிக்காதபடி காக்கிறது. His mercy and grace stands in the gap and protects the people from punishment. திறப்பில் அநேகம் பேர் வேதத்திலே நின்றிருக்கிறார்கள். In the Bible many stood in the gap. அதிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். In that we are going to see few things. முதலாவது ஆபிரகாம் திறப்பிலே நின்றார். First
Abraham stood in the breach. ஆதியாகமம் 18 அதிகாரம் 17 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Read Genesis chapter 18 verses from 17 to 33. ஆபிரகாம் என்னுடைய தாசன். Abraham is my servant. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கற்றுக் கொடுப்பான். Abraham teaches my commandments to his children and his children. ஆகவே நான் செய்ய போகிற காரியத்தை அவனுக்கு மறைப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். So the Lord God asked, will I hide something from Abraham before doing it? ஆகவே இறங்கி வந்தார். So he came down. சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன் என்று அவர் சொன்னார். He said, I'm going to destroy Sodom and Gomorrah. காரணம் அவருடைய பாவம் என் சமூகத்தை வந்து எட்டியது என்று சொன்னார். Because he said their sins have reached my place. அவருடைய அக்கிரமம் வந்து எட்டியது என்று சொன்னார். He said their wickedness has reached my place. ஆகவே அதை பார்க்கும்படியாய் வந்தோம் என்று சொன்னார்கள். So they said, we have come to inquire about it. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை நினைத்தான். At the time Abraham remembered his brother Lot. ஆகவே ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். So Abraham pleaded. ஆபிரகாம் திறப்பிலே நிற்கிறார். Abraham stands in the breach. தேவனாகிய கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதி அல்லவா? Oh, the Lord God is a king of justice. அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் சேர்த்து அழிப்பீரோ என்று கேட்கிறார். He asked, if there 50 judge people, will you destroy with him? அவருடைய பாரம் நிறைந்த ஜெபத்தை பாருங்கள். Look at their burden-filled prayer. அந்த நகரங்கள் அழிக்கப்படக்கூடாது. Those cities should not be destroyed. நாம் என்ன நினைப்போம்? What we will think. நாம் எப்படிப்பட்ட நினைவுள்ளவர்களாய் இருக்கிறோம்? What kind of thoughtful people we are. ஆபிரகாமின் நினைவை பாருங்கள். Look at the thoughts of Abraham. அப்படிப்பட்ட நினைவுள்ளவர்களை தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் வைக்கிறார். God keeps these kind of people as prophets. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழித்து போடுவீரோ? He cries out, Lord, if there is 50 judge people, will you destroy with him? 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த நாட்டை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். He says, I will not destroy that place if there is 50 just people. தேவனுக்கு கோபம் வராதிருப்பதாக என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். Abraham says, may the Lord God may not angry. இன்னும் ஒரு விசையாய் நான் உம்மிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்கிறார். He says, let me ask one more time in your presence. 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறார். He asks, if there is 40, will you destroy it? 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். The Lord says, if there is 40, I will not destroy. இன்னும் திறப்பிலே நிற்கிறார். Also stands in the breach. ஆண்டவரே 30 பேர் இருந்தால் அழிப்பீரோ? Lord, will you destroy if there is 30? தேவன் சொன்னார் அழிக்க மாட்டேன். God says, will not destroy. தேவனுக்கு கோபம் வராதிருப்பதாக 20 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறார். He says, may the Lord God may not get angry if there is 20, will you destroy? 20 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். He says, even if there is 20, I will not destroy. இன்னும் ஒரே ஒரு விசையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னும் 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறார். He says, another one more time only I ask, if there is 10, will you destroy? 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். He says, even if there is 10, I will not destroy. கடைசியாக தேவன் புறப்பட்டு போகிறார். At last the Lord starts up. ஆபிரகாம் தன்னிடத்திற்கு வந்தார். Abraham came to his place. தேவனுடைய கோபம் அந்த ஊர்களின் மேல் வந்தது. The wrath of the Lord came upon that places. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கியது. Fire and acid came upon that place. ஆனால் தேவன் ஆபிரகாமை நினைக்கிறார். But God remembers Abraham. லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் காக்கிறார். He saves Lot and his family. ஆபிரகாம் திறப்பிலே நின்றதை கவனித்தீர்களா? Did you see Abraham stood in the breach? இன்றைக்கு இப்படியான பாரமுள்ள மனிதர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார். Today God chooses this kind of burden-filled people. இப்படிப்பட்ட பாரமுள்ளவர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். God is searching for these kind of burden-filled people. இன்றைக்கு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்காக ஜெபிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. Today people do not have time to pray for themselves. தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் தேடுகிறார். God is searching to pray for the nation. இன்றைக்கு நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள். Today wars between the nations. மாநிலத்திற்கு மாநிலம் யுத்தம். Wars between state to state. தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. The wrath of the Lord is burning. உலகம் முழுவதும் அக்கிரமமும் பாவமும் அநியாயமும் சுற்றித் திரிகிறது. Sins
and the abominations are going rebound all around the world. உலகத்தை அழிக்கும்படியாய் தேவன் தேடுகிறார். God is searching in order to destroy the world. உலகத்தை அழிக்கும்படியாய் தேவனுடைய கோபம் வருகிறது. The wrath of the Lord is coming to destroy the world. ஆனால் அந்த கோபத்தை ஆற்றும்படி திறப்பில் நிற்கிறவன் யார்? But who is the one to cool down the wrath of the Lord to stand in the breach? இருதயம் உடைக்கப்பட்டவனாய் எரேமியாவை போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும் என்று கதறுகிறவன் யார்? Who is the one like the prophet Jeremiah cries out, my head is full of water and my eyes springs of water. எசேக்கியேலை போல வலது பக்கம் இடது பக்கம் ஒருக்களித்து படுத்து அப்படியாக அவருடைய பாவங்களை சுமக்கிறவன் யார்? Who is like Ezekiel to sleep on the left side and right side and to carry their sins? அவருடைய பாரங்களை சுமக்கிறவன் யார்? Who is the one to carry their burden? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இந்த நாளிலே தேடுகிறார். God is searching this kind of prophets today. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். God wants to rise up this kind of prophets. வெறுமனே தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்காய் அல்ல. Not only simply to say the prophecy. அநேகர் கேட்பார்கள், Many will ask, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் வர உண்டே, இந்த மாப்பிள்ளை எனக்கு அமையுமா என்று கேட்பார்கள். Many will ask, you have the gift of prophecy, can I marry this bridegroom? அல்லது இந்த வீடு கட்டுவேனா என்று கேட்பார்கள். Otherwise they will ask, shall I construct this house? அல்லது தொலைந்து போன என் ஆடு திரும்ப வந்து விடுமா என்று கேட்பார்கள். Otherwise they will ask, will I get the sheep which I have lost? குறி சொல்லுவதற்காக தேவன் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கவில்லை. God did not give the prophetical gift in order to say the fortune telling. தேசத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள, In order to understand the things of the world. ஊழியத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள, In order to understand the things of the ministry. அதற்காக திறப்பிலே நிற்க In order to stand in the breach. தேவன் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொள்ளுகிறார். God chooses his prophets. அதற்காகவே இந்த கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Only for that in the last days he is rising up the prophets. பிலேயாமை போல குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை அல்ல. Not like Balaam to say the fortune telling. இரத்தத்தில் உண்டான ஜீவன் உடைந்து விழும்படியாய் கெத்செமனே தோட்டத்திலே கதறி அழுது பாரத்தோடு திறப்பிலே நின்ற இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்கும்படியாக திறப்பிலே நிற்கும்படியாக தேவன் இன்றைக்கு ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். God is searching the people in the world just like Jesus, who has been praying in the garden of Gethsemane, has his life to break out in the blood. யாத்ராகம் 32 அதிகாரம் 30 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Read Exodus chapter 30 verses from 32 to 35. இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசி திறப்பிலே நின்றார். Secondly, a prophet stood in the gap. அவன் பெயர்தான் மோசே. His name is Moses. ஜனங்கள் விக்கிரகத்தை ஆராதித்தார்கள். People worshipped the idols. ஆரோன் அதற்கு துணை போனான். Aaron went with him. ஜனங்கள் ஆரோனை பயமுறுத்தினார்கள். People feared the Aaron. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை செய்தான். He made a carved idol. இதுவே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் என்று சொன்னார்கள். They said, this is the one which made you to come from Egypt. அழைத்து வந்த ஞான கண்மலையாகிய தேவனை மறந்தார்கள். They forgot the God who brought them from Egypt. அப்பொழுது தேவன் மோசேயினிடத்திலே சொன்னார். At that time God said to Moses, மோசே இறங்கி போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னார். God said, Moses, now go down, your people has destroyed themselves. மோசே இறங்கி வந்தார். Moses came down. அவர்கள் பொற்கண்டு குட்டியை ஆராதிப்பதை பார்த்தார். He saw the people worshipping the golden calf. அவர்கள் பலியிடுவதை பார்த்தார். They saw the people giving sacrifice to it. அவர்கள் புசிப்பதையும் குடிப்பதையும் உட்கார்ந்து விளையாட எழுவதையும் பார்த்தார். They saw them drinking and eating and getting to play. மோசேக்கு கோபம் வந்தது. Moses got angry. அந்த 10 கற்பனை உள்ள அந்த கற்பலகையை போட்டு உடைத்தார். He broke the stone of 10 commandments. அதோடு கூட அவர் தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்றார். Also with that he stood in the breach in the presence of the Lord. ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வீரே, ஆனால் மன்னித்தருளும். அப்படி இல்லையானால் என்னுடைய பெயரை நீர் எழுதின புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஜெபித்தார்.
He prayed, Lord, if you have to forgive the sins of this people, forgive them. Otherwise, blot out my name in the book which you have written. இவர்களை அழிக்காதிரும் என்று திறப்பிலே நின்றார். Stood to the bridge saying, do not destroy them. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காக மோசே திறப்பிலே நிற்கிறார். Moses stood in the gap for the sins of the people of Israel. அக்கிரமம் செய்த ஜனங்களுக்கும் கோபத்தோடு எழுந்திருக்கிற தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் திறப்பிலே நின்றான் மோசே. Moses stood as a mediator for the sinful people of Israel and between the God who is full of wrath. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். God wants you to rise up that kind of prophet. இதுதான் ராஜரீக ஜெபம். This is the kingly prayer. திறப்பில் நிற்கிற ஜெபம். Prayer to stand in the breach. கோபம் கொண்ட தேவன். The wrathful God. பாவம் செய்த உலகம். The world which has done sin. இதற்கு இடையிலே நிற்கிறவன் யார்? Who is the one to stand in between? அவனுக்கு பெயர்தான் தீர்க்கதரிசி. His name is prophet. உன்னை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்ப விரும்புகிறார். God wants you to rise up that kind of prophet. அப்படி முழங்கால் படியிட்டு என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும் என்று எழும்பினாய், ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். If you rise up like my head full of waters and my eyes full of springs of water, God will bless you. மூன்றாவதாக The third one is திறப்பிலே நின்றவள் எஸ்தர். Esther, who stood in the breach. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Read Esther chapter 4 verses from 14 to 17. அங்கே ஒரே ஒரு ஸ்திரீ. They only one woman. அவள் ராஜ மாளிகையிலே இருக்கிறார். She is living in the royal palace. ஆனால் யூதர்கள் யாவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஆமானுடைய சதி திட்டம் வெற்றி பெற்றது. But the plan of Haman in order to kill all the Jews will succeed. யூதர்கள் யாவரையும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். They planned to kill all the Jews on a particular day. அதற்கு அகாஸ்வேரு ராஜாவும் முத்திரையிட்டான். The king Ahasuerus also signed it. ஆகவே அந்த தேசம் எங்கு ஒரே கலக்கம். So confusion was full in the reign. யூதர்கள் யாவரும் கலங்கினார்கள். All the Jews were confused. அப்பொழுது மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொல்லி ஆள் அனுப்பினான். At the time Mordecai sent a person to Esther. நீ தான் ராஜாவினிடத்திலே வாதாட வேண்டும். You have to plead in the sight of the king. அப்பொழுது எஸ்தர் ராஜாத்து சொன்னாள். At the time the queen Esther said, ராஜா அழைக்காமல் நான் போகக்கூடாதே என்று சொன்னாள். she said, I should not go unless and otherwise the king calls me. மொர்தெகாய் சொல்லி அனுப்பினான். Mordecai sent a word. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு இரட்சிப்பு வேறு இடத்தில் இருந்து எழும்பும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அவென்றால் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி அனுப்பினான். He sent a word saying, if you keep silent, deliverance for Jews will rise up from another place, but you and your household will be destroyed. எஸ்தருடைய இருதயத்திலே ஒரு எழுப்புதல் வந்தது. A revival came in the heart of Esther. அவள் இருதயம் உடைக்கப்பட்டது. Her heart was broken. தைரியம் அடைந்தாள். She got boldness. சொல்லி அனுப்பினாள். She sent a word. நான் செத்தாலும் சாகிறேன். Even if I die, let me die. எல்லோரும் 3 நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசம் இருங்கள். Everyone fast and pray in the presence of the Lord for 3 days. நானும் உபவாசம் இருக்கிறேன். Even I will fast. சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே நான் செல்லுவேன். Against the rule, I will go to the king. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். See what a wonderful word it is. எல்லோரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். Everyone fasted and prayed. சட்டத்தை மீறி ராஜ சமூகத்திலே அவள் போனாள். Against the rule, went in the presence of the king. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? But do you know what happened? ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயையும் கிருபையும் கிடைத்தது. She got mercy and grace in the sight of the Lord. ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான். The king showed his golden staff. அவள் அந்த பொற்செங்கோலை தொட்டாள். She touched that golden staff. ராஜாவிடத்திலே பரிந்து பேசினாள். She pleaded to the king. ராஜாவிடத்திலே திறப்பிலே நின்றாள். She stood in the breach. காரியம் மாறுதலாய் அமைந்தது. All the things were changed. யூதர்கள் யாவரும் கொலை செய்யப்படாமல் காப்பாற்றப்பட்டார்கள். All the Jews were not destroyed but saved. யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ரகசிய திட்டமிட்ட ஆமான் அழிக்கப்பட்டான். Haman was killed who planned a secret plan in order to kill the Jews. எந்த தூக்கு மேடையை மொர்தெகாய்க்காக
செய்தானோ அதே மரத்திலே அவனை தூக்கினார்கள். In which hanging tree he planned to kill Mordecai, in the same hanging tree he was hanged. காரியம் மாறுதலாய் நடந்ததற்கு காரணம் என்ன? What is the reason the things be changed? காரியம் ஜெயமாய் நடந்ததற்கு காரணம் என்ன? What is the reason the things be succeeded? தன் ஜீவனையும் பாராதபடி திறப்பிலே நின்றாள் எஸ்தர். Esther stood in the breach, not even looking at her life. ஆகவே நீ அப்படி நிற்பாயா என்று தேவன் இப்பொழுது கேட்கிறார். So the Lord God asked, will you stand like that? என் அன்பு மகளே, My dear daughter, என் அன்பு ஊழியக்காரியே, my dear servant of God, இதுவரை உன் சபைக்காக ஜெபித்தாய். till now you have prayed for your church. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசினியாய் எடுக்கிறார். Today God chooses you as a prophetess. நீ இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்பாயா? Will you stand in the breach for the nation? இந்த கடைசி சுற்று ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திற்காக நீ திறப்பிலே நிற்பாயா? Will you stand in the breach for the world which is running in the last race? நின்றால் நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள். If you stand like that, definitely you will be blessed. அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த நாளிலே இப்பொழுது கடந்து வரப்போகிறது. That kind of anointing is going to come upon this day. நாலாவது ஒருவரை பாருங்கள். Look at the fourth one. அவர் பவுல். He is Paul. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Romans chapter 9 and verse 3. பவுல் சொல்லுகிறார், Paul says, இஸ்ரவேலராகிய என் ஜனத்திற்காக நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை. even if I cursed for the people of Israel, it is okay. எத்தனை பாரம் பாருங்கள் தன் ஜனத்திற்காக. See how much burden he has for his people. தேவ சமூகத்திலே பாரத்தோடு நிற்கிறார். He stands in the presence of the Lord with burden தன் ஜனத்திற்காக, for his people, இஸ்ரவேல் ஜனத்திற்காக, for the people of Israel. உங்கள் ஜனத்திற்காக நீங்கள் பாரத்தோடு நில்லுங்கள். You stand with burden for your people. ஐந்தாவது இயேசுவை பாருங்கள். Fifthly, see Jesus. நம் ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள். Look at our Lord Jesus. பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே நிற்கிறார். Lord Jesus hangs in the cross between Father and the people. தன் இரு கரம் விரித்தவராய் With his two hands stretched out, சிலுவையிலே தன் பிதாவை நோக்கி பரிந்து பேசுகிறார். looks at his Father from the cross and pleads. திறப்பிலே நிற்கிறார். Stands in the breach இந்த பூமிக்காக, for this world, இந்த உலகத்திற்காக for this world. ஆண்டவராய் இயேசு பரிந்து The பேசுகிறார். Lord Jesus Christ pleads. பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, திறப்பிலே நிற்கிறார். Not only pleading but stands in the breach. அவர் திறப்பிலே நின்றபடியினால் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டோம். That's because he stood in the breach, you and I were saved. நரக ஆக்கினைக்கு விளக்கப்பட்டு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். We were escaped from the fire of the hell and saved. பரலோகத்திற்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We were separated for heaven. இப்பொழுது இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரப்போகிறது. Now this kind of anointing is going to come upon you. ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை எடுக்க போகிறார். God is going to take you as a prophetess. திறப்பிலே நிற்கக்கூடிய தீர்க்கதரிசி. A prophet to stand in the breach. ஆபிரகாமை போல, Just like Abraham. மோசே போல, Just like Moses. எரேமியாவை போல, Just like Jeremiah. எஸ்தரை போல, Just like Esther. அவளை போல, Just like Paul. நம் ஆண்டவராய் இயேசுவை போல Just like our Lord Jesus. திறப்பிலே நிற்க போகிறீர்கள். You're going to stand in the breach. இப்பொழுது முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to kneel down and pray. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our holy heavenly Father, தகப்பனே, இப்பொழுது திறப்பிலே நிற்கும்படியாய் நீ ஜனங்களை எழுப்புவீராக. Lord, now make the people to rise up to stand in the breach. தேவனிடத்திலிருந்து ஒளி அலைகள் கதிர் கதிராய் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. The rays of the light is coming from the Lord in our midst. அந்த கதிர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஊடுருவி பாய்கிறது. That rays is piercing the heart of the people. இப்பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Now his power is coming upon you. தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is raising up many as prophets. விசேஷமாய் நம்முடைய சொந்த தேசமாகிய இந்திய தேசத்தில் இருந்து இப்பொழுது அநேகரை தீர்க்கதரிசிகளாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Especially from our country India, he is raising many prophets. இந்த தீர்க்கதரிசிகள் திறப்பிலே நிற்பார்கள். These prophets will stand in the breach. அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது கடந்து வருகிறது. That kind of anointing is coming now. ஒரு பரலோக அக்கினி
கடந்து வருகிறது. A heavenly fire is coming down. அது ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறது. That is changing everyone as prophets. யாரெல்லாம் உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறீர்களோ அத்தனை பேரின் மேலும் அது இறங்கி வருகிறது. It comes upon everyone who has opened their hearts. ஒவ்வொரு நாட்டின் மேலும் அது கடந்து வருகிறது. It is coming upon every country. ஒவ்வொரு நாட்டின் மேலும் இப்பொழுது அது அலை அலையாய் ஒவ்வொரு நாடுகள் மேலும் வருகிறது. Just like rays, it is coming upon every country. ஒவ்வொரு நாட்டின் மேலும் அந்த அலைகள் கடந்து வருகிறது. Those rays are coming upon every country. பூமியின் கடையாந்தரங்கள் வரை அது போகிறது. It is going till the ends of this earth. செழிப்புள்ள தேசங்களின் மேல் அது போகிறது. It is going to the prosperous country. வறண்ட தேசங்களின் மேல் போகிறது. Going to the dry country. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் யாவரையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. It is changing all the people over there as prophets. நன்றி பிதாவே. Thank you, Father. இப்பொழுது உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for your power now. அநேகர் இனி தீர்க்கதரிசன ஜெபத்தை பண்ண போகிறீர்கள். Many are going to do the prophetical prayer hereafter. திறப்பிலே நிற்க போகிறீர்கள். You're going to stand in the breach. திறப்பிலே நிற்க போகிறீர்கள். Going to stand in the breach. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Father, we give thanks, Lord. தேவனுடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. We surrender in the loving hands of Jesus, and in the name of the Lord Jesus we pray, Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். The grace of our Lord Jesus Christ, the love of our Father, and the communion of the Holy Ghost be with you all forever. Amen. இயேசுவுக்கே புகழ் சபை 14/3 கண்டனூர் ரோடு புதிய பேருந்து நிலையம் அருகில் காரைக்குடி 01 சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா. எங்களுடைய ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் நடைபெறும். தேவ செய்தியாளர் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் அவர்கள். மொபைல் நம்பர் 8760568546.